தங்கள் ஒரு நாள் வருமானத்தை வாரி வழங்கிய வத்தலகுண்டு மக்கள். விருந்தில் கிடைக்கப்பெற்ற மொய்ப்பணம் எவ்வளவு? நம்மளுக்கு கரெக்டா இருக்க தொகை இப்போ வரையும் வயநாடு தனிநாடு கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் இருக்கிறோன்னு மறுபடியும் நிரூபிச்சு இருக்கிறாரு வத்தலகுண்டுவை சேர்ந்த ஜவுளிக்கடை உரிமையாளர். போன வாரம் திண்டுக்கல்ல முஜிம் பிரியாணி உரிமையாளரால நடத்தப்பட்ட மொய் விருந்து உலக அளவுல படு ட்ரெண்டிங்கா ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை முன்னுதாரணமா வச்சு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுல ஜவுளிக்கடை உரிமையாளர் முகமது இம்ரான் மற்றும் முகமது அராஃபத் அவர்கள் சுதந்திர தினம் அன்னைக்கு மொய் விருந்து ஒண்ணு நடத்தியிருக்காங்க. அந்த மொய் விருந்துல அறந்தாங்கி நிஷா, மெர்சி செந்தில்குமார் போன்ற முக்கிய பிரபலங்களும் கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம தங்கள் கையால தாங்களே உணவுகளை பரிமாறினாங்க. நிறைய பேர் சாப்பிட்றவங்களை கவனிச்சிங்கன்னா பெரிய பணக்காரவங்களாம் கிடையாது. தங்கிட்ட இல்லைனாலும் உண்மையிலே இல்லாதவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு இருக்குல்ல, அந்த மனசு தான் தமிழர்களுடைய பண்பாடு. ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச ஒரு 5-10 அது கூட வயநாட்டுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் நம்புறோம், நாங்களும் நம்புறோம். எல்லாரும் மனசார நல்லா சாப்பிட்டு அவங்களால முடிஞ்சதை வயநாட்டு மக்களுக்காக செலவழிக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியோடைய நோக்கம் பிரியாணி சாப்பிட்றது இல்லை, நீங்கள் பணம் கொடுக்கறது கூட சும்மா கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக மொய் விருந்துன்னு சொல்லி இங்கே வைக்கிறாங்க. சாதாரண மக்களும் சாப்பிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதோடு நாங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கோம். வயிறு நிறைஞ்சு மனசார கொடுக்கணுன்றதுக்காக தான் இவங்க உணவு பரிமாறுறாங்க. அதனால அவங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். வந்திருந்த மக்களும் வயிறார நிறைவா சாப்பிட்டு தங்களோட ஒரு நாள் வருமானத்தை அப்படியே மொய்ப்பணமா வச்சுட்டும் போயிருக்காங்க நம்ம வத்தலகுண்டு மக்கள். நான் 100 ரூபா இன்னைக்கு உங்க வருமானம் எவ்வளோ? அவ்வளோதான், 100 ரூபா தான். உங்க வருமானம் இன்னைக்கு உள்ள இருக்கிறத கொடுக்குறீங்க. ஆமாம் ஆமாம். என்ன காரணம்? வயநாட்டு மக்களுக்காக தெரியும். 200 rupees இன்னைக்கு வருமானமா? ஆமாம். முழு காசையும் கொடுக்க போறீங்க. எதுக்காக? வயநாட்டு மக்களுக்காக. நான் 500 வைக்க போறேன் சார். சரி, ஒரு நாளைக்கு உங்க சம்பளம் எவ்வளோ? ஒரு நாளைக்கு சேலரி 400 ரூபா சார். சேலரி கம்மியா, இதை விட அதிகமாகவே 100 ரூபா சேர்த்து வைக்கிறீங்க. ஆமா சார், கண்டிப்பா. என்ன காரணம்? இதே மாதிரி அண்ணா தம்பி நிறைய இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக. என்ன வேலை பார்க்குறீங்க? ஆட்டோ 500 ரூபா. சரி, ஒரு நாளைக்கு உங்க வருமானம் எவ்வளோ இருக்கும்? 600 ரூபா 700 ரூபா இருக்கும். எதனால இந்த மாதிரி செய்றீங்க? கேரளம் அழிஞ்ச மக்கள் மொய் வந்து சொன்னாங்க, அதனால வந்து. என்ன காரணம்? வயநாடுக்கு கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாம் இருக்கோம், துவா செய்கிறோம். நம்மளால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுற அது 1 ரூபாயா இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணுற அப்படி நோக்கத்தோடு பண்ணணும். மனிதம் காப்போம், வயநாட்டை மீட்போம். அங்க சாப்பிட்ட இலைகளை எடுத்துக்கிட்டு இருந்த பணியாளர்கள் இந்த வேலைக்காக எச்சி இலைகளை எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு சந்தோஷமா புன்முகத்தோட தெரிவிச்சாங்க. வயநாடுக்கு வர சொன்னாங்க. மிகப்பெரிய ஒரு பணின்னு சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமை சார். ரொம்ப பெருமைப்படுறீங்களா? ரொம்ப பெருமை சார். அவரை எடுத்துக்காதீங்க. இந்த எச்சல் எடுக்கிறதுன்றது கொஞ்சம் தாழ்த்தானே சொல்லுவாங்க. ஆமாம் சார். அதை எப்படி நீங்க பெருமையா எடுத்துக்கிறீங்க? ஒரு நம்மைக்காண்டி செய்கிறேன் சார், ஒரு உதவிக்கான. இப்படி பல நிகழ்ச்சியான சம்பவம் அந்த நிகழ்வுகள்ல நடந்தது. இந்த விருதின் இறுதியில மொய் விருந்துல கிடைக்கப்பெற்ற மொய்ப்பணம் அங்கிருந்த மக்கள் முன்னிலையில புன்னகை சில்க்ஸ் உரிமையாளரால எண்ணப்பட்டு அறிவிக்கவும் செஞ்சாங்க. நல்ல ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் சேர்ந்து செஞ்சது. அது உடனே நம்ம ரிசல்ட்டை சொல்லணும், ஆள் கடத்தக்கூடாது. நம்மளுக்கு கரெக்டா இருக்க தொகை இப்போ வரையும் 1,24,430 ரூபா. இப்போ வரையும் இந்த நிமிஷம் வரையும் அமௌண்ட். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இன்னும் ஆன்லைன்ல அக்கௌண்ட்ல வந்துகிட்டு தான் இருக்கு. லிமிட் முடிஞ்சும் நிறைய பேர் நாங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டோம், ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம முன்னோர்கள் ஒன்றும் சாதாரணமானவர்கள் கிடையாதுங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த மொய் விருந்து. இந்த மொய் விருந்தை மீட்டெடுத்து வரும் உறவுகளுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம்.